அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த காணொளி பதிவிலே அரசு போட்டி பரீட்சைக்கான பொது அறிவு சார்ந்த வினாக்கள் இந்த காணொளி பதிவிலே பதிவிடப்படுகின்றது. அந்த வகையிலே முதலாவது கேள்வி, சர்வதேச கல்வி தினம் எப்போது என கேட்கப்பட்டுள்ளது. சர்வதேச கல்வி தினமாக ஜனவரி 24ஆம் திகதி சர்வதேச கல்வி தினம் கொண்டாடப்படுகின்றது. சர்வதேச ரீதியிலே ஜனவரி 24ஆம் திகதி இந்த கல்வி தினம் கொண்டாடப்படுகின்றது. இரண்டாவது கேள்வி, பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட திட்டம். இலங்கையிலே பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படுகின்ற விசேட திட்டம் எதென கேட்கப்பட்டுள்ளது. தற்போது நாட்டிலே இந்த திட்டமானது வழங்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே அஸ்வசும என்றொரு கொடுப்பனவு திட்டம் பொருளாதாரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தற்போது வழங்கப்படுகின்றது. ஆகவே அஸ்வசும என்ற திட்டமே தற்போது வழங்கப்படுகின்றது. மூன்றாவது கேள்வி, அடிக்கடி வெள்ளம் ஏற்படும் மாவட்டங்கள். இலங்கையிலே அதிகமாக அடிக்கடி வெள்ளம் ஏற்படுகின்ற மாவட்டங்கள் எதென கேட்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையிலே அதிகமாக அடிக்கடி வெள்ளம் ஏற்படுகின்ற மாவட்டங்கள் ஒன்று ரத்தினபுரி, இன்னொன்று களுத்துறை. இரண்டு மாவட்டங்களுமே அதிகமாக அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற, மழை பெய்ந்தால் அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற மாவட்டங்களாக இரண்டு மாவட்டங்களும் காணப்படுகின்றது. நான்காவது வினா, உலகின் அதிவேக ரயிலை அறிமுகப்படுத்திய நாடு. உலகத்தில் இருக்கிற நாடுகளில் அதிவேக ரயிலை அறிமுகப்படுத்திய நாடாக விளங்குவது சீனா. சீனா தான் இந்த அதிவேக ரயிலை அறிமுகப்படுத்திய நாடாக காணப்படுகிற. ஆகவே இதுக்குரிய சரியான விடை சீனா. ஐந்தாவது வினா, இலங்கையில் லஞ்சம் மற்றும் ஊழலில் முதலிடம் பெறும் துறை எதென கேட்கப்பட்டுள்ளது. இலங்கையில் லஞ்சம் மற்றும் ஊழலில் முதலிடம் பெறும் துறை. இலங்கையிலே லஞ்சம் மற்றும் ஊழலில் முதலிடம் பெறும் துறை என கேட்கப்பட்டுள்ளது. அதிகமாக நாங்கள் பார்த்தோம்னா நிறைய துறைகளில் இருக்குது. இருந்தாலும் அதிகமாக லஞ்ச ஊழல் நடைபெறுகின்ற துறையாக காணப்படுவது போலீஸ் துறைகளிலே அதிகமாக லஞ்ச ஊழல் நடைபெறுகின்ற துறையாக போலீஸ் துறை காணப்படுகின்றது. ஆகவே இதுக்கு சரியான விடை போலீஸ் துறையில் தான் அதிகமாக லஞ்ச ஊழல் வழங்கப்படுகிறது. ஆகவே இது சரியான விடையாக காணப்படுகின்றது.